இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ்குமார், போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? விவரம். சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்துக்கு எதிரே தான் தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இடைநிலை ஆசிரியருடைய பிரதான கோரிக்கை என்பது அவருடைய சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான கோரிக்கை. இந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்பது அவர்கள் வலியுறுத்துவது இடைநிலை ஆசிரியர்களாக இவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். 2009 ஜூன் மாதத்துக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஊதிய முரண்பாடு இருப்பதாக அவர்கள் பல ஆண்டுகளாக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதனை களைய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் வேளையில் இதை ஆராய்வதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் அறிக்கை இன்னும் தாக்கல் செய்யப்படவில்லை. அதே நேரத்தில் திமுக தேர்தல் அறிக்கையிலும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவருடைய 316வது தேர்தல் வாக்குறுதியில் இந்த ஊதிய முரண்பாடு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம், குறிப்பாக இடைநிலை ஆசிரியருக்கு ஏற்பட்டிருக்கூடிய இந்த ஊதிய முரண்பாட்டை களைவோம் என்ற உறுதி அளித்தார்கள். ஆகவே அந்த உறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தான் தற்பொழுது இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஆசிரியர்கள் அதிக அளவில் 2000க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த பதாகைகளை பிடித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி பல கட்டங்களாக அவர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய வேளையில்தான் இன்றைய தினம் சென்னையில் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் திரண்டு வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை அவர்கள் அடுத்த கட்டமாக வலியுறுத்தியது என்னவென்றால், தற்பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. ஆகவே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுக்கு இந்த ஊதிய முரண்பாட்டை களையும் வகையில் உடனடியாக 110வது விதியின் கீழாக இந்த திட்டத்தில், அதாவது இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இந்த நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற வலியுறுத்தலை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இங்கு சங்க நிர்வாகி, குறிப்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கூடிய இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் ராபர்ட் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட அந்த கோரிக்கை கேட்கலாம். சார், இங்க பல கட்ட போராட்டங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் திரண்டு வந்திருக்கீங்க. பள்ளி மாணவரோட கல்வி பாதிக்கப்படாத அந்த போராட்டத்தோட முக்கிய காரணம் 2009க்கு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு இருவேறு அடிப்படை ஊதியங்கள் நிர்ணயிக்கப்பட்டதால் அன்றைக்கு 3170 ரூபாய் குறைவு ஏற்பட்டது. இன்றைக்கு அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் நாங்கள் 27,000 ரூபாயை இழந்து இப்போது நாங்கள் இந்த போராட்ட களத்தில் நின்று வருகிறோம். 16 ஆண்டுகளாக நாங்கள் இந்த ஊதிய முரண்பாட்டை சகித்துக் கொண்டு வருகிறோம். 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் இந்த பாதிப்பை ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு கடந்த காலங்களில் நாங்கள் போராடும் பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக எங்களுடைய களத்திற்கு வந்திருந்து இந்த ஊதிய முரண்பாடு திமுக ஆட்சிக்கு வந்ததும் களையப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள். 311லும் இடம்பெற்றது திமுக அரசின் தேர்தல் அறிக்கை எண் 311லும். ஆனாலும் எங்களுடைய ஊதிய முரண்பாடு இதுவரை களையப்படவே இல்லை. நாங்கள் தொடர்ந்து பல்வேறு வகையில் வலியுறுத்தி வருகிறோம். ஒவ்வொரு போராட்டமும் மாணவர்களுடைய நலன் ஒரு நிமிடம் கூட பாதிக்கக்கூடாது, ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது என்பதற்காகவே விடுமுறை நாட்களிலேயே நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆனால் தொடர்ந்து அரசு எங்களை காலதாமதப்படுத்தி எங்களை புறம் தள்ளுகிறது என்ற மனப்பான்மை தான் எங்களுக்கு இப்போது வருகிறது. ஏனென்றால் 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பெரிய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை. சின்ன சின்ன கோரிக்கைகளையாவது நிறைவேற்றி இருந்தால் இந்நேரம் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஒட்டுமொத்த கொந்தளிப்பும் ஏற்பட்டு இருக்காது. இந்த ஒரு பச்சிலம் குழந்தைகளை பக்குவப்படுத்தி ஒரு நல்ல நிலைமையில் உயர்த்தி நிறுத்தும் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பது அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு 20,600 ரூபாய் அடிப்படை ஊதியம், ஒரு நாள் 660 ரூபாய். இந்த அடிப்படை ஊதியத்தை வைத்தே நாங்கள் 5 தேர்வுகளை எழுதி அதில் முதன்மையாக வந்து நாங்கள் நியமனம் பெறப் போகிறோம். இத்தனை கடினமான தேர்வுகளை எழுதி வந்தும் நாங்கள் எங்களுடைய இந்த ஊதிய முரண்பாட்டை சரி செய்யாமல் தொடர்ந்து அரசு புறக்கணிப்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுக்கு இந்த ஊதிய முரண்பாடு களையப்பட வேண்டும். அதை வலியுறுத்தியே நாங்கள் இந்த நினைவூட்டல் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம். முதல்வர் அவர்கள் களைவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஏற்கனவே குறிப்பாக இந்த மூவர் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவோட நிலை என்ன, அறிக்கை கொடுத்திருக்காங்களா? எப்படி 1/1/2023 அன்று 3 மாதத்தில் உங்களுடைய இந்த ஊதிய முரண்பாடு சார்ந்து மூவர் குழு அமைக்கப்பட்டு அந்த அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்ததால் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 2 ஆண்டுகள் முடிந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை 3 முறை மட்டுமே மற்ற இயக்கங்களை அழைத்து பேசியுள்ளார்கள். நினைத்தால் ஒரு நாள் அல்லது 2 நாளில் முடிக்க வேண்டிய இந்த பிரச்சனையை தொடர்ந்து காலதாமதம் செய்து வருவது எங்களால் ஏற்புடையதல்ல. இனியும் காலதாமதம் செய்தால் நாங்கள் நிச்சயமாக மிக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுப்போம். தேங்க்யூ சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
குறிப்பாக 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவருடைய இந்த கோரிக்கையை அரசு உடனடியாக கவனத்தில் செலுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது இங்கு பங்கேற்றக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய ஒரு வலியுறுத்தலாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு அறப்பணி, ஆசிரியர் பணி அறப்பணி என்று கூறுவார்கள். இந்த ஆசிரியர்கள் தான் தற்பொழுது இங்கு சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுவும் அவர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது குறித்து நம்ம நேரடியாக களத்தில் இருந்து இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற பிரதான கோரிக்கையை முன்வைத்து 2000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. என்னென்ன சிரமங்களுக்கு ஆளாகி வர்றதா குறிப்பிட்டாங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்குமார்.